வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமக்கு பல நண்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். நம்முடைய கருத்தை ஒத்தே அவங்க கருத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். ஒரு நீட்டு பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு விவாதம் வருது. நண்பருக்கும் உங்களுக்கும் ஒரு விவாதம் வருதுன்னு வச்சுங்க. நீங்கள் நீட்டை ஆதரித்து பேசலாம், அவர் நீட்டை எதிர்த்து கூட பேசலாம், அல்லது நீங்கள் எதிர்த்து பேசலாம், அவர் ஆதரித்து பேசலாம். ஏன்னாக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி கருத்து இருக்கும். உங்களுடைய கருத்தை நீங்கள் எடுத்து வைப்பீங்க, அவர் தன்னுடைய கருத்தை எடுத்து வைப்பார். நீங்கள் ஒரு தடவை உங்கள் கருத்தை சொல்லி அவருடைய கருத்தை மறுக்கலாம், 2 தடவை மறுக்கலாம். திருப்பி திருப்பி நீங்கள் மறுத்துட்டு இருந்தீங்க இருக்கக்கூடாது. ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே போச்சுன்னா அந்த விவாதம் தொடர்ந்துச்சா நீங்கள் பேசாமல் அந்த விவாதத்துலேருந்து விலகிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா நீங்கள் அந்த விவாதத்தில் ஜெயிக்கலாம், உங்கள் கருத்து சரியானது கூட இருக்கும், நீங்கள் சரியான முறையில் கூட உங்கள் கருத்தை எடுத்து வைக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கருத்து உங்கள் கருத்து தான் சரின்னு சொல்லி நிரூபிச்சிட்டிங்கன்னா அந்த நண்பருடைய மனம் காயப்பட்டு போயிடும். அவர் உங்கள்கிட்டருந்து விலக ஆரம்பிச்சிருவார். அந்த நட்பு முறிஞ்சு போயிடும். ஒரு நல்ல நட்பு இருந்தால், ஒரு நல்ல நட்பு நீடிக்கணும்னா அவருடைய கருத்தை நாம் கொஞ்சம் விட்டு விலகி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நம்முடைய கருத்தை வலியுறுத்தி தான் ஆகணும், அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இது மாதிரி சமயத்தில் அந்த விவாதத்திலேருந்து நம்ம விலகிட்டு நட்பு வளர்த்துறது தான் நல்ல ஒரு முறை. நம்ம அந்த விவாதத்தில் தோக்கலாம், ஆனால் நட்பில் தோக்கக்கூடாது. நட்பில் தோல்வி கூட நட்பினுடைய வெற்றி தான். அதனால் நம்ம விவாதத்தை விட்டு விலகிறது ரொம்ப நல்லது. அப்படி விலகினாக உங்கள் நட்பு எப்பயுமே தொடர்ந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னாக்கா அதுக்கு ஏதோ காசு செலவாகும், காசு கட்டணும் அப்படின்னு பயந்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஃப்ரீ தான். அதனால் நீங்கள் தைரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை நீங்கள் கொஞ்சம் அமுக்கணும். எதுக்குடா இது அப்படின்னு கேட்டாக்கா வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் தேடிட்டு இருக்க தேவையில்லை. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தானாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த விஷயம் உடைய, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு செலவோ இல்லை கஷ்டமாக எதுவும் வராது. அதனால் தைரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.